ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை லவ் ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஷியோ அங்கே கிஃப்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் லின் தன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை வேணும்னே அப்படியே சீன் போடுற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு என்னோட ரிங்கை காணாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங்க்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது அப்படின்னு இன்டெரக்டாக பேச ஆரம்பிப்பாங்க லின். அந்த நேரத்தில் அவங்க ஷியோவோட கையை பிடிக்கிறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதே மாதிரி ரிங் வந்து ஷியோவோட கையிலையும் இருக்கும். உடனே எல்லாரும் ஷியோவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் இப்போ திருடிட்டியா? மூலம் இந்த ரிங்கை கூட உனக்கு வைக்காமலையாச்சு இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷியோ வந்து நான் எதுவுமே திருடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லின் அவள் என்னோட ரிங்கை மட்டும் இல்லைப்பா, என்னோட ஃபியான்ஸையும் சேர்ந்து வளைச்சி போட முயற்சி பண்ணுறா அப்படின்னு பேசுவாங்க. அதை கேட்டதும் ஷியோவுக்கு எல்லாரும் முன்னாடி பெரிய இன்சல்ட் ஆயிரும். அந்த இடத்துல வந்து ஷியானோ அதான் ஷென்னும் இருப்பான். ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து நிற்பான். அதை பார்த்தா லின்னுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மோயோ அவங்க கிட்ட வந்து நேரடியாக எதிர்க்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு லின் சொல்லுவாங்க, கேம் ஆடுறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க இன்னைக்கு ஷென் வந்து ஷியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, அது அவளுக்கு ரொம்ப பெரிய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து டிஸ்டன்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மோயி வந்து அவங்கள வார்ன் பண்ணுறான், ஷென் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு. உண்மையிலே மோயுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அதுக்கப்புறம் லின்னுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஷியோ அவங்க முன்னாடி வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை இந்த வீட்டிலேருந்து போக சொல்லாதீங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசி மன்னிப்பு கேட்டுட்ருக்கோம். லின்னை வெளிலேருந்து பார்க்கும்போது அப்படியே மன்னிக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் நடிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அதையும் தன்னோட ஒரு பிளான்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷியோ ஷென் கிட்ட போய் கோவப்படுறாங்க, நீ ஏன்டா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படின்னு. அப்போ ஷென் சொல்வான், என்னால் எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு மோயு மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் லின் பக்கம் போயிட்டானோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதனால மோயுவை நம்ம வழியிலேருந்து முதல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அடுத்த நாள் ஷியோ வந்து சில அடியாட்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுறான். வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து லின்னுக்கு இன்னும் லாயலாக இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பான். ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வரும்போது சில அடியாட்கள் வந்து லின்னை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அட்டாக்கு பின்னாடி மோயு தான் இருப்பான். அவன் சரியான நேரத்தில் வந்து லின்னை வந்து சேஃபாக காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லின் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. அவங்க எப்போ மோயு திரும்ப வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மோயு வந்தோடனே லின் வந்து பயந்து போய் மோயு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மோயும் வந்து லின்னை சமாதானப்படுத்துறதுக்காக மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அவனோட ஷோல்டரில் இருந்த அந்த காயத்தை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்புறம் ரத்தக்கரையை பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்களாம். ஆனால் மோயு சொல்கிறான், இது என்னோட பிளட் இல்லை, அந்த அடியாட்களோட பிளட்டு தான் இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. லின் தன்னை பற்றி எந்த அளவுக்கு கேர் பண்ணுறதை பார்க்கவும் அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஷியோ ஷென்னோட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க லின் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நாம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் மோயோ லின்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறத காட்டுறாங்க. இனிமேல் இப்படி ரிஸ்கியான விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகாதீங்க, இன்னைக்கு வந்து அடியாட்கள் உண்மையிலே என்னையை தான் டார்கெட் பண்ணி வந்தாங்க, உங்களுக்காக இல்லை அப்படிங்கிறத மோயோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை கேட்டதும் லின் வந்து இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி, அப்போ நீ என்னை பற்றி அந்த அளவுக்கு கவலைப்படுறியா, என்னை உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மோயு வந்து இல்லை, நீங்கள் என்னோட பாஸ் மட்டும்தான், நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் லின் வந்து ஒளிஞ்சு அவங்க அப்பாவோட ஸ்டெடி ரூமுக்குள்ள வந்து போகிறாங்க. அப்போ அந்த ரூமை வந்து ஷென் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து கிடைக்கும். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷென்னும் ஷியோவும் சேர்ந்து லின்னோட பேரில் 6 மில்லியன் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை ஃபுல்லாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் யாரும் ரூம்குள்ளே வர மாதிரி சத்தம் கேட்குது. லின் உடனே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஷென்னும் ஷியோவும் பேசுறது வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க பிடிபட போகிற நேரத்தில் மோயு அங்கே வந்துடுறான். அதை அப்படியே ஸ்மார்ட்டாக பேசுகிற மாதிரி டைவெர்ட் பண்ணி லின்னை சேஃபாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் கீழே வந்ததும் மோயு வந்து அண்டர் கவர் ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுகிறான். அவங்க உங்கள் பணத்தை லீகலாக வேறு வழியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு லின் இன்னும் அப்செட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மோயு அவங்க மேலே ரொம்ப கோவப்படுவான். உங்கள் வாழ்க்கையை இந்த அளவுக்கு ரிஸ்கில் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு லின் வந்து ரொம்ப சோகமாக, அவங்க என்னை கொலை பண்ணவே திட்டம் போட்டாங்க, இன்சூரன்ஸ் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அது கேட்டதும் மோயு வந்து ரொம்ப சீரியஸாக மாறுறான். மோயு அப்போ சொல்கிறான், இனிமேல் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, எவிடன்ஸ் வேணும்னா நான் அதை கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த அண்டர் கவரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதோட இன்னொரு பெரிய விஷயம் வந்து தெரிய வருது. மோயு கிட்ட தான் கம்பெனியோட 51% ஷேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதும் லின் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அவங்க மோயுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ மோயு வந்து ஓப்பனாக சொல்லிடுறான், இப்போ எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, இனிமேல் இது நேரடியான போட்டி, என்கிட்ட வந்து பவர் இருக்கு பணமும் இருக்கு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுவான். அவ இன்னும் வந்து மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான். நீ போலீஸ்கிட்ட போனா போ, பல விஷயங்கள் வந்து வெளில வரும், அதுல உங்க அப்பாவோட அந்த டெத் இன்வெஸ்டிகேஷன், அதுல உங்க அப்பாவோட அந்த சாவுக்கான இன்வெஸ்டிகேஷன் கூட ரீஓப்பன் ஆகலாம், அதோட உன்னோட அப்பாவோட ஹேர் சாம்பிள்ஸ்னா சேஃபா இருக்கு, பாய்சன் கேஸாகவும் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருப்பான். ஆனா உண்மையிலே இது எல்லாமே மோயு போட்ட ஒரு ட்ராப் தான். அதுக்கப்புறம் மோயோட ரூம்ல இருந்த கேமரா ரெக்கார்டிங்லாம் செக் பண்றாங்க. அங்க இருந்த ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். இதை பார்த்த லின்க்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா தோண ஆரம்பிக்குது. மோயு மேல அவங்களுக்கு இருந்த சந்தேகம் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடும். அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு நாள் அந்த ஸ்டடி ரூமுக்குள்ள வந்து போறாங்க. அந்த நேரத்துல ஷென் அங்க வந்துடுறான். அவனுக்கு சடனா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இவளுக்கு மறுபடியும் கண் பார்வை வந்துருச்சோ, இவளுக்கு கண்ணு நல்லா தெரியுதோ அப்படின்னு. அதை டெஸ்ட் பண்றதுக்காக அவன் ஒரு பெண் எடுத்து அவங்க கண்ணுக்கு பக்கத்துல வந்து கொண்டுட்டு போவான். ஆனா லின் வந்து கண்ணை சிமிட்டாம அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. ரூமுக்கு வந்ததும் மோயு வந்து லின்னை வந்து கிஸ் பண்றான். அப்ப அவன் சொல்றான், உன்னோட லைஃப் இப்படி பார்த்துக்காம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். இந்த தடவை லின்னும் வந்து அவனை மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் மோயு தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான். கூடயே லின்னையும் வந்து கூட்டிட்டு போயிருப்பான். அங்க மோயு தன்னோட பாஸ்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். பிசினஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்னோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு, குடும்பத்துக்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, என்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் என்னோட படிப்பை விட்டுட்டேன், அதனாலதான் ஷென் கிட்ட கிடைச்ச வேலையை வந்து ஏத்துக்கிற தவிர எனக்கு வேற வழி இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து ஓப்பனா வெளில சொல்லிடுறான். அதை கேட்ட லின்னுக்கு வந்து அவன் மேல சிம்பத்தி வர ஆரம்பிக்குது. அவங்க அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல திடீர்னு ஒரு அடியாள் அங்க வந்துடுறான். இது மோயு மேல நடக்கிற 2வது அட்டாக். உடனே மோயு லின் அங்க இருந்து சேஃபா அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.